ஒன்றிய பாஜக அரசும் அதன் கூட்டாளிகளும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் செய்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்து தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக உயர்த்துவோம் என்றும் உறுதிபட கூறியுள்ளார். அரசு விழாவில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 13,879 பயனாளிகளுக்கு 43,74,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்வதற்கான என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தினை தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக 254 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 24 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் மக்களுக்காக 24 மணி நேரமும் அரசு செயல்பட வேண்டும் என்றார். அதன் அடிப்படையில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர் முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் 1,49,00,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கான திட்டங்களை திமுக அரசு பார்த்து செய்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுப்பதற்கான அனைத்து செயல்களையும் ஒன்றிய பாஜக அரசும் அதன் கூட்டாளிகளும் தொடர்ந்து செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். நாம ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வந்தா இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை. இந்த பட்ஜெட்ல மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை சொல்றேன். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் இல்லை. பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் ஒன்றிய பாஜக அரசு வெறுப்போடு நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தொடர்ந்து முன்னேற்றுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.